கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த கடகராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. வணக்கமுங்க. நீங்க கடகராசியா? அப்போ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில காசு நிக்க மாட்டேங்குதா? பணம் வர்ற வழியும் தெரியல, போற வழியும் தெரியலன்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ள கவலை இருந்துட்டே இருக்கா? அப்போ நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. கவலைப்படாதீங்க. கடகராசினர் அவங்களோட நிதி சிக்கல்களை தாண்டி எப்படி ஒரு நிரந்தரமான செல்வத்தை உருவாக்கலாம்னு நிபுணர்கள் சொல்ற சில ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பத்தி இப்ப நாம ஒன்னொன்னா மெதுவா நிதானமா பார்க்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாமுங்களா? முதல்ல கடகராசியோட பண போராட்டத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னா ஆழமா பார்ப்போங்க. அதுக்கப்புறம் செலவுகள்ல என்னென்ன வகைகள் இருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அது சரி செய்யறதுக்கு ரெண்டே ரெண்டு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள்ங்க. கடைசியா சேமிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரொம்ப சிம்பிளான ரகசியம்ங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல கடகராசிக்காரங்க பொதுவா சந்திக்கிற அந்த அடிப்படையான பண பிரச்சனை என்னன்னு பார்த்துடலாம். இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மள பலருக்கும் இது பொருந்துங்க. அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. நிபுணர்கள் சொல்ற ஒரு அருமையான உண்மைதான் இதுங்க. கடகராசினோட நிதி நிலைமை ஒரு ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற கதை மாதிரி தான்னு சொல்றாங்க. சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியை கொண்டு வந்து பானையில ஊத்துறீங்க. ஆனா அடியில இருக்கிற ஒரு சின்ன ஓட்ட வழியா எல்லாமே வீணா போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி தான் பணம் பல வழிகளில் உள்ள வருதுங்க. ஆனா வந்த வேகத்துல செலவாகி வெளியே போயிடுதுங்க. இதனால சேமிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கனவாவே இருக்குங்க. எவ்வளவு சம்பாதிச்சும் கையில ஒண்ணுமே மிஞ்சலைங்கிறது தான் அவங்களோட தீராத வேதனையா இருக்கு. சரி, இதுக்கு என்னதான் காரணம்? ஏன் அப்படி நடக்குது? அதுக்கு காரணம் அவங்களோட இயல்பான குணம்தாங்க. அதுதான் சுமைதாங்கி. ஆமாங்க, இது கடகராசியோட ஒரு முக்கியமான உள்ளார்ந்த இயல்புங்க. அவங்க எப்பவுமே தங்களை சுத்தி இருக்கவங்களோட, குறிப்பா தன்னோட குடும்பத்தோட பொறுப்புகளையும் கஷ்டங்களையும் தாமாவே முன் வந்து தன் தோள்ல சுமப்பாங்கங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறதால அவங்களுக்காகவே வாழ்ந்து தங்களை கவனிக்கவே மறந்துடுறாங்கங்க. இது வெறும் ஒரு உணர்வு மட்டும் இல்லைங்க, இது ஒரு முடிவே இல்லாத தொடர்ச்சியான நிதி சுழற்சி மாதிரிங்க. மகனோட படிப்பு மகனோட படிப்பு செலவு, மகளோட காலேஜ் ஃபீஸ், அது முடிஞ்சா கல்யாண செலவுன்னு பொறுப்புகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்குமுங்க. சில நேரங்களில் இது பேர குழந்தைகளை பார்த்துக்கிற வரைக்கும் கூட நீளுமுங்க. அவங்களுக்காக இதெல்லாம் செய்யறதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் நமக்காக ஒன்றுமே சேமிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு போராட்டம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குமுங்க. இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணுமுங்க. எல்லா செலவுகளும் ஒன்று கிடையாதுங்க. செலவுகளை பிரித்து பார்த்து எந்த செலவுகளை நாம கட்டுப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனமுங்க. செலவுகளில் சுபவிரயம் அசுப விரயம்னு ரெண்டு வகை இருக்குதுங்க. வீடு கட்டுறது, கார் வாங்குறது, பிள்ளைகளோட படிப்பு, கல்யாணம்னு நாம் சந்தோஷமாக திட்டமிட்டு பண்ணுற செலவுகள் எல்லாம் சுப விரயம்ங்க. அதில் தப்பே இல்லைங்க. ஆனால் திடீர்னு வர்ற ஆஸ்பத்திரி செலவு, எதிர்பாராத விபத்து, கடன் பிரச்சனை மாதிரி நம்ம மனசையும் பணத்தையும் ஒரே நேரத்தில் காலி பண்ணுற செலவுகள் தான் அசுப விரயம்ங்க. நாம் பார்க்க போகிற பரிகாரங்களோட முக்கிய நோக்கமே இந்த அசுப விரயங்களை குறைக்கிறது தான். அப்போ இந்த பணத்தை வீணடிக்கிற அசுப விரயங்களை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது? அதுக்கான முதல் பரிகாரம் நம்ம மனசுக்கு தெளிவையும் அமைதியும் கொடுக்கறது தாங்க. இதுக்கு
நிபுணர் சொல்ற முதல் வழி திருவண்ணாமலைக்கு ஒரு பயணம் போறதுங்க. அங்க போய் ரமண மகரிஷி ஆசிரமம் மாதிரி அமைதியான இடங்கள்ல எந்த யோசனையும் இல்லாம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணா போதுங்க. உங்க மனசுல இருக்கிற பண கஷ்டம், எதிர்காலத்தை பத்தின பயம் எல்லாம் மெதுவா குறைய ஆரம்பிச்சிருமுங்க. செலவுகளும் தானா கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றத நீங்களே உணர்வீங்க. மனசு அமைதியா இருந்தாலே போதுங்க. பண விஷயத்துல நம்மால தெளிவான சரியான முடிவுகளை எடுக்க முடியுமுங்க. இங்க நாம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. இந்த தீர்வுங்கிறது நம்ம சாப்பாட்டுலயோ தூக்கத்திலயோ இல்லை, நம்ம போடுற உடையிலையோ இல்லைங்க. அதாவது எந்த ஒரு வெளிப்புற மாற்றங்களும் தேவையே இல்லைங்க. இது முழுக்க முழுக்க ஒரு உள்மன மாற்றமுங்க. மன அமைதியை அடையிறது தான் எல்லாத்துக்கும் முதல் படிங்க. சரி, முதல் படியா மன அமைதி மூலமா செலவுகளை கட்டுப்படுத்திட்டோம். இப்போ அடுத்த கட்டம், அப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் நம்ம கிட்டயே நிலைச்சு நிற்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் இருக்குதுங்க. அதை பற்றி இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போமுங்க. இந்த பரிகாரத்தோட நோக்கம் ரொம்பவே சிம்பிளுங்க. திடீர்னு வர ஆஸ்பத்திரி செலவு, எதிர்பாராத விபத்து, கடன் தொல்லை, இந்த மாதிரி நம்ம சேமிப்பு மொத்தமாக காலி பண்ணுற விஷயங்கள்ல இருந்து நம்மளை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கிறது தான் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ரொம்ப எளிமைய 3 படிகள் தாங்க. முதல்ல நீங்க பிறந்த கிழமை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஞாயிறா திங்களான்னு. 2வதா ஒவ்வொரு மாசமும் வர்ற உங்க பிறந்த கிழமையில அன்னைக்கு சூரிய உதயம் ஆரம்பிச்சு அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும், அதாவது 24 மணி நேரம் விரதம் இருக்கணுங்க. கடைசியா விரதத்தை முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த கோவிலுக்கு போகணுங்க. அந்த கோவில் பேரு வெண்பேடு அகஸ்துவரர் கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு ஒரு தனித்துவமான தெய்வீக சக்தி இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. இது சென்னையில இருந்து திருப்போரூர் போற வழியில மாம்பாக்கம் பக்கத்துல வெண்பேடுங்கிற சின்ன கிராமத்துல இருக்குங்க. இங்க இருக்கிற சிவலிங்கம் ரொம்ப அபூர்வமான சதுர வடிவத்துல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சுவாமி ஒரு தாமரை மேல அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குமுங்க. இந்த விசேஷமான அம்சங்களால இங்க போய் மனமுருகி வேண்டிக்கிட்டா அசுப விரயங்கள் தடுக்கப்படும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குதுங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோமுங்க. இந்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான நிதி உண்மை இருக்குங்க. அது என்னன்னு பார்க்கலாங்களா? இந்த ஒரு வரிதான் எல்லாத்துக்கும் அடிப்படைங்க. விரயம் நடக்கலைன்னா அது சேவிங்ஸா மாறுங்க. இதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. சேமிப்புங்கிறது அதிகமாக சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது தாங்க. நீங்கள் வேணான்னு தவிக்கிற ஒவ்வொரு தேவையற்ற செலவும் உங்கள் சேமிப்பு கணக்கில் விழுகிற பணம் தாங்க. நம்ம பார்த்த பரிகாரங்கள் எல்லாமே அந்த ஓட்டப்பானையை சரி பண்ணி பணக்கசிவை நிறுத்துவதற்கான கருவிகள் தாங்க. அந்த ஓட்டையை அடைச்சா மட்டும்தான் நம்ம அந்த பானையை முழுசா நிரம்ப வைக்க முடியுங்க. அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, செலவுகளை கட்டுப்படுத்துறது தான் செல்வம் சேர்க்கிறதுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படிங்க. நிச்சயமா இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் செயல்படுறதுக்கான தைரியத்தையும் கொடுக்குமுங்க. இப்போ வழி உங்க முன்னாடி இருக்குங்க. உங்ககிட்ட கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்விதான். உங்க நிதி பயணத்தை மாத்தி உங்க சேமிப்பை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நீங்க தயாரா இருங்க. உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா, மார்ச் 15ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி, குருவுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு 5 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றா கிடைக்கிறதுனால இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களா பார்க்கப்படுதுங்க. முதலாவதா சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் மீன ராசியில, அதாவது குருவுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடைய போறாருங்க. மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்படி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாட்களா நெகட்டிவா, அதாவது மைனஸா மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு ப்ளஸ்ஸா மாறி செயல்பட போறாருங்க.
கடந்த காலகட்டத்துல சனி பகவான் மூலமா எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுதுங்க. அடுத்ததா குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களா 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்க ராசியில பொருளாதாரத்துல மிகப்பெரிய பின்னடைவும் எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காதுங்க. 2ஆம் இடத்துல இருந்து தற்பொழுது குரு பகவான் 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வரதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுதுங்க. அதன் மூலமா பொருளாதாரத்துல மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அடுத்ததா சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளுக்குமே பொது பலனா பார்க்கப்படுதுங்க. அதன் மூலமா உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க. கடைசியா ராகு கேது பயிற்சிங்க. ஐயோ, ராகு கேது பயிற்சியா? ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள் எல்லாம் நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். ரொம்ப அடி மேல அடி வாங்கி இருக்கோம். இந்த காலகட்டங்கள் தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தற்பொழுது வரக்கூடிய ராகு கேது பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுதுங்க. 5 வருடங்களுடைய கிரகங்களுடைய சேர்க்கை இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு நடக்க போகுதுங்க. இந்த 2026 உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றத்தை நோக்கி ஆரம்பிக்க போகுதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கோ 15,000 ரூபாய் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரியும் நல்ல ஒரு வேலைங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவிலேயே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருமுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. அதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வருமுங்க. தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாகவே வருமுங்க. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. உங்களுக்கு தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி மறைமுகமா நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமா உங்களுக்கு இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்திருக்குமுங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க இனி வரக்கூடிய ஒரு 6 மாதத்துக்குள்ள திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. அடுத்ததா குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நபர்களுக்கு விரைவிலேயே உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க. பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்குமுங்க. உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமா விலகுமுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க. முடங்கிக்கிட்டு இருந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி சீக்கிரமே ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ, அதாவது 2வது மேரேஜ் மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, யார் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி நிறைய பேர் 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுதுங்க. காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நிச்சயம் கைகூடக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க. அதை பார்த்து உங்க சொந்தக்காரங்களோ குடும்ப உறவிலோ கூட உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க.
முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுன்னு தெரிஞ்சா அது குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராவது இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்களை விட்டு விலகி கொஞ்ச நாட்கள் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இந்த இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முழுவதுமாக கட்டி முடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா புனர்பூசம் 4ஆம் பாதம். வெளியில தங்கும் சூழல் உங்களுக்கு ஏற்படுமுங்க. எடுத்த காரியத்தை செய்யும்போது எது சரி எது தவறு அப்படிங்கிற தடுமாற்றம் ஏற்பட்டாலும் திறமையால அதனை செய்து முடிப்பீங்க. பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்குமுங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில செல்லுங்க. நிதி உதவி கிடைக்குமுங்க. வாடிக்கையாளர் மத்தியில மதிப்பு கூடுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாமுங்க. சம்பள உயர்வும் வரலாமுங்க. 2வதா இருக்கக்கூடியவங்க பூச நட்சத்திரக்காரங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்குமுங்க. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. பெண்களுக்கு மிக கவனமா பேசுவதும் கோபத்தை குறைப்பதும் நன்மை தருமுங்க. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குமுங்க. 3வதா ஆயிலும் நட்சத்திரக்காரங்க. நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழி பிறக்குமுங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேருமுங்க. இரவு பகலா உழைக்க வேண்டி இருக்குமுங்க. அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுமுங்க. மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் ஆதரவை பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படுமுங்க. எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்குங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பிரார்த்திப்பது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.